இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் பாதுகாக்கப்படும். அமைச்சர் கோபிந்த் சிங். எதிர்வரும் மார்ச் 27ஆம் தேதி அன்று ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் உடைக்கப்படாது. அனைவருக்கும் ஏதுவாக அக்கோவிலை இடமாற்றம் செய்ய முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு கோவில் நிர்வாகத்தினர் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னை அணுகியதோடு பலமுறை இது தொடர்பாக பல விவாதங்களும் சந்திப்புகளும் நடந்ததை சுட்டிக்காட்ட விரும்புவதாக கோபிந்த் சிங் தெரிவித்தார். 10 நாடாளுமன்ற உறுப்பினரான பி பிரபாகரனுடன் இணைந்து இதற்கான சுமூக தீர்வை காண்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறேன். இந்த ஆலய விவகாரத்திற்கு நியாயமாகவும் பக்தர்களின் மனம் புண்படாத வகையிலும் அனைத்து தரப்புக்கும் இணக்கமான தீர்வை காண்பதற்கான இந்த முயற்சியை தாம் மேற்கொண்டு வருவதோடு இந்த விவகாரத்தை தாம் அமைச்சரவை கூட்டத்தில் பலமுறை எழுப்பி இருப்பதாகவும் கோபிந்த் சிங் கூறினார். இந்த நிலையில் கோவிலை இடமாற்றம் செய்வதற்கான மாற்று நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஏதுவான சிறந்த முடிவை பெறுவதற்கு விவாதங்கள் நடந்துள்ளன. இந்த கோவிலை புதிய இடத்திற்கு மாற்ற கோவில் நிர்வாகத்திற்கு நியாயமான கால அவகாசம் வழங்கப்படும் என கோலாலம்பூர் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் நேற்று கோவில் நிர்வாகத்திடம் நேரில் சென்று உறுதி அளித்துள்ளார். அன்சுரான் நிலுவையில் உள்ள வரி தொகையை தவணை முறையில் செலுத்தலாம். வருமான வரி வாரியத்தின் நிலுவையில் உள்ள வரி தொகையை செலுத்தும் செயல்முறை தற்போது எளிமையாக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி அன்சுரான் எனப்படும் மின்னியல் தவணை மூலம் நிலுவையில் உள்ள வரி தொகையை போர்ட்டல் மை டாக்ஸ் எனும் அகப்பக்கத்தில் மேற்கொள்ளும் அணுகுமுறையை உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து சில விளக்கங்களை அளிக்கிறார் வரி கணக்காளர் ரெங்கநாதன் கண்ணன். இந்த சேவையின் வாயிலாக நிலுவையில் உள்ள அத்தொகையை 2 to 6 முறை வரையிலான தவணையில் செலுத்த முடியும் என்று ரெங்கநாதன் கண்ணன் தெரிவித்தார். அது மட்டுமின்றி எந்த ஒரு கூடுதல் ஆவணங்களும் இல்லாமல் தானியங்கி முறையில் அனுமதி பெறவும் இந்நடவடிக்கை உதவுவதாக கூறிய அவர் அதன் செயல்முறையை இவ்வாறு தெளிவுபடுத்தினார். உதாரணத்திற்கு 1800 ரிங்கிட் நிலுவையில் உள்ளது. அத்தொகையில் 10 விழுக்காடு தாமத கட்டணம் அபராத இணைக்கப்படும். எனவே மொத்த தொகை 1980 ரிங்கிட் ஆகும். இத்தொகையை நாம் 6 மாதங்களுக்கு வகுத்தால் மாதம் 330 ரிங்கிட்டை செலுத்த வேண்டும் என்றார் அவர். இந்த சேவையை விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தது 300 ரிங்கிட் தொகையை நிலுவையில் கொண்டிருக்க வேண்டும். அதோடு இது வருமான வரிக்கு மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று ரங்கநாதன் குறிப்பிட்டார். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை இடம் மாற்றாமல் பாதுகாப்பது DBKLின் சுமூக கடமை. நிர்வாகம் வலியுறுத்து. சம்பந்தப்பட்ட தரப்புகள் இடையிலான பேச்சுவார்த்தையில் இணக்கம் எட்டப்படாத வரையில் கோவில் உடைக்கப்படாது என்ற கோலாலம்பூர் மேயரின் கடப்பாட்டை ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய நிர்வாகம் வரவேற்றுள்ளது. என்றாலும் தற்போதுள்ள நிலத்திலேயே ஆலயம் தொடர வேண்டும் என்பதே அதன் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பாகும் என அவர்களின் பிரதிநிதியான டத்தோ அம்பிகா ஸ்ரீனிவாசன் கூறினார். தனியாருக்கு சொந்தமான நிலமாகி விட்டாலும் 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அக்கோவில் அங்கேயே நிலைத்திருக்க உதவ வேண்டியது DBKLின் சமூக கடமையாகும். இது தவிர 2014ஆம் ஆண்டு அந்நிலம் தனியாருக்கு விற்கப்பட்ட விஷயம் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாது என அம்பிகா சுட்டிக்காட்டினார். அந்நிலத்தில் கோவிலுக்கும் ஈக்விட்டபிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேண்ட் என்ற சம முக்கியத்துவம் உள்ளது. அதனை DBKLும் நில உரிமையாளரும் கருத்தில் கொள்ள வேண்டும். மஸ்ஜித் இந்தியா என்பது தனிச்சிறப்பு மிக்க பகுதியாகும். முஸ்லிம்களோ இந்துக்களோ அது இந்தியர்கள் வாழும் இடம். மஸ்ஜித் இந்தியா கோவில் விவகாரம் நல்ல முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என பிரதமர் விருப்பம். ரமணன். கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் நல்ல முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார். அவ்விவகாரம் தொடர்பில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இருதரப்பும் இணக்கமான சூழலில் பேசி தீர்க்க வேண்டும் என்றார். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். அக்கோயில் விவகாரம் தொடர்பில் பிரதமருடன் பலமுறை தாம் பேசி இருப்பதாக நேற்று அக்கோயிலுக்கு வருகை தந்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் சொன்னார். எது எப்படி இருப்பினும் அரசாங்கம் நிச்சயமாக ஆலயத்தை உடைக்காது. மாறாக DBKL சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன்
பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் தோதுவான ஒரு சுமூகமான முடிவை எட்டும் என ரமணன் உறுதியளித்தார். அதே சமயம் இது தனியாருக்கு சொந்தமான நிலம், எனவே இதில் அரசாங்கம் சம்பந்தப்படவில்லை. இருந்தாலும் மக்களின் நல்லிணக்கம் கருதி டிபிகேஎல் சுமூக தீர்வை எட்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் யாரும் அரசியலாக வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தொண்டை வலி அரசாங்க வழக்கறிஞருக்கு குரல் போனதால் சயிட் சாடிக்கின் மேல்முறையீட்டு விசாரணை ஒத்திவைப்பு. ஊழல் வழக்கில் தாம் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை எதிர்த்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் செய்துள்ள மேல்முறையீட்டு விசாரணை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்று பிரதிவாதி சார்பில் வாதிட்டுக் கொண்டிருந்த அரசாங்க துறை தலைமை வழக்கறிஞர் டாக்டர் வான் ஷஹாருடீன் வான் லாடின் திடீரென தொண்டை வலிக்கு ஆளாகி குரலை இழந்ததே அதற்கு காரணம். காலையில் இருந்தே தொண்டை வலியால் அவதிப்படுவதாகவும் இன்னும் நிறைய வாதங்களை முன்வைக்க வேண்டி உள்ளதால் குறைந்தது 45 நிமிடங்களாவது தமக்கு தேவை என்றும் அவர் நீதிபதி குழுவிடம் கூறினார். எனவே ஹரிராயா பெருநாளுக்கு பிறகு வாதங்களை தொடர தம்மை அனுமதிக்குமாறு ஷஹாருடீன் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் குழு அறிவித்தது. ஹரிராயாவுக்கும் 50% டோல் கட்டண கழிவு அமைச்சர் கோடி காட்டினார். வரும் நோன்பு பெருநாளுக்கும் டோல் கட்டணங்களுக்கு அரசாங்கம் 50 விழுக்காடு கழிவு சலுகையை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதம் சீன புத்தாண்டுக்கு வழங்கப்பட்டதை போன்றே ஹரிராயாவுக்கும் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கே கூறினார். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றார் அவர். கடந்த சீன புத்தாண்டுக்கு அரசாங்கம் 2 நாட்களுக்கு 50 விழுக்காட்டு கழிவு சலுகையில் டோல் கட்டணத்தை வழங்கியது. முதல் வகுப்பு தனியார் வாகனங்களுக்கு அச்சலுகை வழங்கப்பட்டது. இருதய நோயால் பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுமி ஹர்சிதாவுக்கு பிரதமர் அன்வார் நிதி உதவி. ஸ்லாங்கூர் பத்துமலையை சேர்ந்த 9 வயது சிறுமி ஹர்ஷிதா சாய் செல்வ கணபதி பிறந்தது முதல் இருதய நோய்க்கு உள்ளாகியுள்ளார். சுங்கைபோலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவியான ஹர்ஷிதாவிற்கு பிறந்தது முதல் ஆக்சிஜன் அளவு 70 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு மட்டுமே செயல்பட்டு வருகிறது. எனவே அச்சிறுமிக்கு அமெரிக்காவின் குழந்தைகள் மருத்துவமனையான பாஸ்டன் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அளிக்க வேண்டும் என தேசிய இருதய சிகிச்சை நிலையமான IJN பரிந்துரை செய்துள்ளது. அங்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கு மருத்துவ செலவு $3,50,000 அமெரிக்க டாலர்களை எட்டும் என தெரிவிக்கப்பட்டதால் அந்த தொகை திரட்டுவது அவரது குடும்பத்திற்கு பெரும் சவாலாக மாறியதால் பொதுமக்களின் உதவி நாடப்பட்டது. இதனிடையே இந்த விவகாரம் பிரதமர் அன்வாருக்கு தெரியவே உடனே சிறுமி ஹர்ஷிதா சாய்க்கு உதவ பணித்துள்ளார் அவர். அதனைத் தொடர்ந்து நேற்று பிரதமரின் அரசியல் செயலாளர் பர்ஹான் பௌசி சிறுமி ஹர்ஷிதா சாயின் இல்லத்திற்கு வருகை புரிந்து அச்சிறுமியை நலம் விசாரித்ததோடு பிரதமர் சார்பில் நிதி உதவிக்கான காசோலையை அவரது தந்தை செல்வ கணபதியிடம் வழங்கினார். பெரும் எதிர்பார்ப்பில் நேற்று வெளியாகிய ஹீரோ ஃப்ரெண்ட் மலேசிய தமிழ் திரைப்படம். உள்ளூர் தமிழ் சினிமாவின் அடுத்த படைப்பாக ஹீரோ ஃப்ரெண்டு எனும் திரைப்படம் நேற்று திரைக்கு வந்தது. டவ் ஐஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் மார்டின் ஆர் சந்திரன் நண்பர்களுக்கு இடையில் நடக்கும் காதல் நகைச்சுவை சம்பவங்களை 2 மணி 10 நிமிடங்களுக்கு சுவாரஸ்யமான படமாக தொகுத்து வழங்கியுள்ளார். தேவகுரு சுப்பையா, கவிதா, ஷாபி, ரவீன் ராவ் சந்திரன், ஜெரினா ஜெய், தேவகண்ணி, ஷஹருடீன், செந்தில் குமரன் முனியாண்டி, திலீப் குமார் என ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே இப்படத்தில் நடித்துள்ளது. கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், பேராக், சிரம்பான், ஜொகூர், பினாங், சபா, மலாக்கா, கெடா, பஹாங் ஆகிய இடங்களில் மொத்தம் 31 திரையரங்குகளில் இப்படம் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தரமான படங்களை அளித்து வரும் மலேசிய தமிழ் திரைப்பட வரிசையில் இந்த ஹீரோ ஃப்ரெண்டு படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் மகிழ்ச்சியான மக்கள் தொகை கொண்ட நாடாக பின்லாந்து மீண்டும் தேர்வு. தொடர்ச்சியாக 8வது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான மக்கள் தொகை கொண்ட நாடாக பின்லாந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு மக்களிடையே மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் 10க்கு 7.736 மதிப்பெண்கள் பெறப்பட்டது. அனைத்துலக மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இத்தரவு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 2024 ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இது கண்டறியப்பட்டுள்ளது.
கேலப், தி ஆக்ஸ்போர்ட் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம் மற்றும் ஐநாவின் நிலையான மேம்பாட்டு தேர்வுகள் நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் நார்டிக் நாடுகளை முதல் 10 இடங்களில் பிடித்துள்ளன. 2வது நிலையில் டென்மார்க், அதனைத் தொடர்ந்து ஐஸ்லாந்து, 4வது நிலையில் ஸ்வீடன் உள்ள வேளையில் நார்வே 7ஆம் இடத்தில் உள்ளது. நெதர்லாந்து மீண்டும் முதல் 5 இடத்தை பிடித்த நிலையில் கோஸ்டாரிக்கா 6வது இடத்தில் உள்ளது. மெக்சிகோ முதல் முறை